பஜனையை தொடர்ந்து தெய்வ திருமூர் சன்னதியிலே இந்த அமைதியான சூழலிலே தியானம் செய்ய முயற்சிப்போம். அவர்களுடைய திருவடிகளை வணங்கி பிரார்த்திப்போம். அதற்கு முன்பு நிமிர்ந்து அமருங்கள், இமைகளை மூடுங்கள், முகத்தையும் உடலையும் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். முகத்தில் அமைதியை தழுவ விடுங்கள். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மீதயோ ஸ்ரித்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமः ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. முதலில் உங்கள் கவனத்தை உங்கள் உடலின் பக்கம் திருப்பவும். இந்த உடல் ஓர் ஆலயம். இந்த உடலில் இறைவன் வசிக்கிறான். உடலின் தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பது அவசியம். இந்த உடல் ஓர் ஆலயம் என்று திரும்ப திரும்ப மனதிற்குள் கூறிக்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள், நாம் இறைவனது திருவருளுக்கு பாத்திரமானோர். ஆம், நாம் இறைவனது திருவருளுக்கு பாத்திரமானோர் என்பதில் உறுதியோடு இருங்கள். அவனை நினைக்கவும் அவனது அடியார் கூட்டத்தில் இருக்கவும் அருள் புரிந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனை நெஞ்சார நினைக்கவும் துதிக்கவும் கிடைத்த நல் வாய்ப்பை எண்ணி என்ன புண்ணியம் செய்தனே நஞ்சமே என்று நெக்குருகி பாடும் அடியாரது ஆனந்தத்தையும் பக்தி உணர்வையும் மனதிலே இருத்தி அவரோடு இணைந்து நாம் களிப்பெறுவோம். குருதேவா, நான் என்றும் என்றென்றும் எப்பொழுதும் உனது அடியார் திருக்கூட்டத்தில் இணைந்து வாழ திருவருள் புரிவாய் என மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த கலியுகத்தில் பக்தியை வளர்த்து கொள்வதற்கான எளிய மார்க்கம் சத்சங்கத்தை நாடுதலே என்று குருதேவர் கூறியுள்ளதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிரார்த்தனை. பிறரது நன்மைக்காக நாம் செய்ய இருக்கும் பிரார்த்தனை. நோயினாலும் வேறு பல தொல்லைகளாலும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ள ஆன்மாக்கள் அதிலிருந்து விடுபடட்டும் என்று இறைவனிடம் மனமாற பிரார்த்திப்போம். நான் இப்பொழுது சொல்வதை சிரத்தையுடன் திருப்பிச் சொல்லுங்கள். सर्वे भवन्तु सुखिनः
सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. எல்லோரும் நலமாக வாழ்க. எல்லோரும் நோயின்றி வாழ்க. எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக. யாரும் துன்புறாது இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு சில வினாடிகள் உங்களுக்கு நெருங்கியவர்கள், தெரிந்தவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இப்பொழுது ஓங்கார உபாசனை. மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து ஓங்காரத்தை நிதானமாக நீட்டி கூற வேண்டும். உங்கள் கவனம் முழுவதும் நீங்கள் உச்சரிக்கும் ஓங்கார ஒலியில்தான் இருக்க வேண்டும். ஓங்காரம் முடிவுற்ற நிலையிலே அதனை பின்பற்றி சென்று மனதின் ஆழத்தில் அமைதியில் அது கரைந்து போவதை நன்கு கவனிக்க வேண்டும். என்னோடு சேர்ந்து ஓங்காரத்தை கூறுங்கள். நன்றாக மூச்சை உட்கொள்ளுங்கள். ஓ இப்பொழுது உங்கள் கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்புங்கள். நிதானமாக ஓசையில்லாது சுவாசத்தை முடிந்த அளவு நன்றாக உள்ளே இழுத்து பின் அதே போல நிதானமாக ஓசையின்றி முழுமையாக வெளியேற்ற வேண்டும். சுவாசத்தை உட்கொள்ளும் பொழுதும் அதை வெளியேற்றும் பொழுதும் மனதிற்குள்ளேயே ஓங்காரத்தை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் கவனம் முழுவதும் சுவாசத்தோடு இணைய வேண்டும். பயிற்சியை தொடருங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் சுவாசத்தோடு இணைக்கும் பொழுது மனம் ஆழ்ந்த அமைதியில் நிலை பெறுவதை நன்கு உணருங்கள். மனம் அடங்கிய இந்த அமைதி நிலையில் நான் எனும் உணர்வு மட்டும் நன்கு வெளிப்பட்டிருப்பதை
உணருங்கள். இங்கு சிந்தனைக்கு இடமில்லை. சில கணங்களாவது அந்த உணர்விலே ஒன்றி நிற்க முயற்சி செய்யுங்கள். இந்த நான் என்ற இருப்பு உணர்வு தான் ஆன்ம உணர்வின் வெளிப்பாடு, பிரதிபலிப்பு அல்லது நிழல் என்று கூறலாம். என்றும் மாறாத அழியாத உணர்வு. உடலும் மனதும் மாறக்கூடியவை, அழியக்கூடியவை. இந்த உணர்வு மாறாதது. உணர்வோடு ஒரு சில வினாடிகள் ஒன்றி நில்லுங்கள், பற்றி நில்லுங்கள். சிந்திக்காதீர்கள். நான் உடல் அல்ல, மனதல்ல. உடலும் மனதும் அழியக்கூடியவை, மாறக்கூடியவை. உடல் அழியட்டும், மனது அழியட்டும். அவற்றின் சுபாவம் மாறக்கூடிய நிலை, அழியக்கூடிய நிலை. நீங்கள் என்றும் நிலைத்த ஆன்மா, நீயே அது என்று சாஸ்திரங்கள் கூறக்கூடிய அந்த உண்மை நிலையிலே நிலைத்து நிற்க முயற்சியுங்கள். அனைத்து கவலைகளையும், ஏக்கங்களையும், ஏமாற்றங்களையும் களைந்தெறி ஆன்ம உணர்விலே நிலைக்க முயற்சிக்க வேண்டும். இவ்வுலகம் கனவு போன்றது. கனவை தாண்டி செல்வதற்கான ஒரே வழி ஆன்மா உணர்வை பற்றி நிற்பது, அதில் நிலைத்து நிற்பது. இப்பொழுது நமது இஷ்ட தெய்வத்தின் மீது தியானம் செய்ய போகிறோம். நமது ஆன்மாவை நாம் நித்தம் வழிபடும் இஷ்ட தெய்வமாக எழுந்தருளியுள்ளார் என்பதை மனதிலே நிறுத்தி, அவர் நமக்கு புறம்பானவர் அல்ல. என்றும் எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு நம் இயல்பாக இருப்பவர். அவரை உங்களுடைய இதயத்திலே எழுந்தருளச் செய்யுங்கள். அவரது திருப்பாதங்களில் மலர்களை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள். தொடர்ந்து அவரது திருநாமத்தை மனதிற்குள் ஜபித்தவாறு அவரது திருவுருவையும் தியானம் செய்யுங்கள். மந்திர தீட்சை பெற்றவர்கள் வழக்கம் போல அவர்களுடைய சாதனையை கடைபிடிக்கலாம். சாதனையின் இறுதி நிலை நம்மை அவரிடம் முழுமையாக அர்ப்பணிப்போம். அவரே நமது தாய், நமது தந்தை, உறவினர், நண்பன், ஞானம், செல்வம் அனைத்தும் அவரே. இறைவா, என்னை முழுமையாக ஏற்றுக்கொள். உன்னுடைய சந்நிதியிலே என்றென்றும் எப்பொழுதும் வாழ்வதற்கு அருள் புரிவாய். இந்த பிரார்த்தனையை திருப்பிச் சொல்லுங்கள். ஓம் த்வமேவ மாதா ச
पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु। பகவானை மனதார வணங்கி இங்கு உங்களுடைய கவனத்தை உங்கள் சுவாசத்தின் பக்கம் திருப்புங்கள். அதே சீரான சுவாச ஓட்டம். படிப்படியாக உங்கள் கவனத்தை உங்கள் உடலின் பக்கம் திருப்பவும். இந்த தியானம் அளித்துள்ள பூரண அமைதியை, புத்துணர்ச்சியை நன்கு உணருங்கள். மனதிலே அமைதியும் பக்தி உணர்வும் பூரணமாக குடிகொண்டுள்ளதை நன்கு உணருங்கள். இப்பொழுது கண்களை திறந்து தியானத்தை நிறைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.